ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணம் மாற தினத்தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கான தியான வசனம் யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இங்கே அன்பானவர்களே, நாம் பார்க்கிறோம், நாவு என்பது உலகத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் அநீதி நிறைந்த உலகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த உலகத்திலே நீதி இல்லை, அநீதி தான் இருக்கிறது. காரணம், இந்த உலகம் சாத்தானுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே இந்த நாவு என்பது அநீதி நிறைந்த உலகம் என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா அநியாயங்களையும் இந்த நாவு பேசும். இந்த உலகத்தில் பொய், அதே மாதிரி புறங்கூறுதல், பொறாமைப்பட்டு பேசுதல், அல்லது மற்றவர்களை இழிவுபடுத்துதல், மற்றவர்களை வேதனைப்படுத்துதல், துன்பப்படுத்துதல், துயரப்படுத்துதல், அல்லது பொய் சாட்சி சொல்லுதல், இப்படி எல்லாத்தையும் செய்யறது என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அநியாயங்களையும் கூசாமல் செய்கிறது என்னன்னா இந்த நாவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் இந்த நாவை குறித்து சொல்லும்போது இது அநீதி நிறைந்த உலகம் என்று சொல்லியிருக்கிறது. அதனால தான் இந்த உலகம் பிசாசின் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் இயேசுவும் நமக்கு சொல்லுகிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தினுடைய அதிபதி என்று சொன்னால் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் பிசாசு. அப்போ இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் பிசாசு என்று சொன்னால், அந்த பிசாசு தான் என்ன செய்தான், ஏவாளை அழைத்து கொண்டு போய் ஏவாளுக்கு அநீதிகளை, ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை செய்யும்படி அவனை ஏவாளை தூண்டிவிட்டு பாவம் செய்ய வைத்து அவர்களை இந்த உலகத்திலே கெடுத்து போட்டான். அப்போ இந்த உலகத்திற்கு அதிபதி யார் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திற்கு சொந்தக்காரன் யார் என்று சொன்னால் பிசாசு. அப்போ பிசாசினுடைய எல்லா அநியாயங்களையும் சொல்லக்கூடியது தான் இந்த நாவு என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது, உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது, அதில் இருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுகிறார், அவர் இதை செய்கிறதில்லை என்றால் பின்னே யார் இதை செய்கிறார்? இங்கே நாம் பார்க்கிறோம், இது இந்த உலகம் யாருடைய கையிலே இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், பொல்லாங்கனுடைய கையிலே இந்த உலகம் இருக்கிறது, துன்மார்க்கருடைய கையிலே இந்த உலகம் இருக்கிறது. ஆகையினாலே தான் இந்த நாவும் இந்த உலகத்திற்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த உலகத்திலே என்னென்னலாம் நடக்குமோ அத்தனையும் இந்த நாவினாலே அது வெளிப்படும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானது அல்லவைகள் அல்ல. இங்கே நாம் பார்க்கிறோம், இங்கே மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகள் எல்லாம் தேவனால் உண்டானவைகள் அல்ல, இது உலகத்தினால் உண்டானவை.
என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவனால் இச்சை தேவனால் உண்டானதல்ல. ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்து அவனை ஏதேன் தோட்டத்திலே விட்டபோது அவர்களை எல்லாத்தையும் சாப்பிட சொல்லி சொன்னார். அவங்க நல்ல ஜாலியாக சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. ஆனால் சாத்தான் என்ன செய்தான் என்று சொன்னால், ஏவாளிடத்திலே ஆசையை தூண்டினான். அவை ஆசைப்பட அதை விவரித்து வர்ணித்து அவன் சொல்லுகிறான். அந்த பழத்தை குறித்து, அந்த நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சத்தை குறித்து ஆசைப்படுற அளவுக்கு அவன் அதை எடுத்து சொன்னான். அப்போ இந்த ஆசை தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு தானாக ஆசை வரவில்லை, பிசாசு தான் அந்த ஆசையை உண்டாக்கினான். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் அது தேவனால் உண்டானதல்ல, அது பிசாசினாலே உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பெருமை என்பது தேவனால் உண்டானதல்ல, லூசிபருக்கு தான் பெருமை வந்தது. தேவனை அவன் முதலாவது அவன் ஆராதித்து கொண்டிருந்தான். அவனிடத்திலிருந்து தான் எல்லா இசைகளும் பாடல்களும் வந்தது. அப்பொழுது அவனுக்கு பெருமை வந்தது. நானும் தேவனைப் போல சிங்காசனத்திலே உட்காருவேன் என்கிறதான அந்த ஒரு சிந்தனை அவனுக்கு வந்தது. அப்போ இதெல்லாமே பெருமை பேசுகிற நாவு உலகம். அதே மாதிரி கண்கள் இச்சையை தூண்டுவது பாவம் என்று சொல்லியிருக்கிறது, இதுவும் உலகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த நாவு எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த உலகத்திலே நடக்கிற எல்லா அநியாயங்களையும் பேசக்கூடியது. சண்டை போடுவது, அதே மாதிரி மற்றவர்களை குறை சொல்வது. அதை ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, இந்த வாயில நீ தேவனை துதிக்கிறாய், இதே வாயிலே தேவனால் படைக்கப்பட்ட மனிதனை சபிக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினாலே அன்பானவர்களே, என்னதான் இந்த உலகத்திலே நாம் இந்த நாவை பொத்தி பாதுகாத்து வைத்தாலும் இந்த நாவு நமக்கு விரோதமான செயல்களை செய்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே நாம் சொல்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க தான் எனக்கு அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை பிரியமானவர்களே, நம்முடைய நாவு தான் நமக்கு அநியாயம் பண்ணுகிறது. நம்முடைய நாவு தான் நமக்கு துரோகம் பண்ணுகிறது. நம்முடைய நாவு தான் நம்மை வஞ்சிக்கிறது. நம்முடைய நாவு தான் நம்மை அழிவிலே கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் ஆண்டவர் அனுமதி இல்லாமல் நமக்கு எதையுமே செய்துவிட முடியாது. ஆகையினாலே நாம் நமக்கு எதிரி இந்த உலகத்திலே கிடையாது. நமக்கு எதிரி நம்முடைய வாயிலே இருக்கிறான். அது அடங்காதது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடங்காத ஒரு மோசமான செயல்களிலே ஈடுபடுகிறது தான் இந்த நாவு. அதை தான் சொல்லும்போது அங்கே சொல்லுகிறார், ஒருவனாலும் முடியாது என்று இந்த நாவை அடக்க மனுஷ சக்தியாலே முடியாது. மனுஷ சக்தியாலே இந்த நாவை அடக்கினது யாருமே கிடையாது. ஆண்டவருடைய வல்லமை இல்லாவிட்டால், ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால், ஆண்டவருடைய உதவி இல்லாவிட்டால், பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாவிட்டால் இந்த நாவை அடக்க முடியாது. இந்த நாவை அடக்காவிட்டால் நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியாது, சமாதானமாய் வாழ முடியாது, நிம்மதியாய் வாழ முடியாது, ஆசீர்வாதமாய் வாழ முடியாது. ஆகையினாலே இந்த அநீதி நிறைந்த உலகத்தையே நம்முடைய நாவிலே நாம் வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து அந்த அநியாயத்திற்கு நாம் துணை போகாதபடி பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கொண்டு, தேவனுடைய வல்லமையை கொண்டு நாம் நாவை கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் இந்த உலகத்தில் நிம்மதியாக, சமாதானமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக நாம் வாழ முடியும். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கர்த்தாவே, வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் தேவரீர், என்னுடைய நாவுதான் எனக்கு அநியாயத்தை உண்டு பண்ணுகிறது. என்னுடைய நாவுதான் இந்த உலகத்தில் எனக்கு அழிவை கொண்டு வருகிறது. நான் இந்த உலகத்தில் ஒருவரும் எனக்கு அநியாயம் செய்ய முடியாது. என்னுடைய நாவுதான் எனக்கு அநியாயம் செய்ய முடியும் என்பதை இன்றைக்கு உணர்ந்து, ஆண்டவரே, இதனுடைய நாவை உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் ஆண்டவரே, இந்த நாவை ஆண்டவரே நாங்கள் கட்டுப்படுத்த தேவரீர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களாலே இந்த நாவை கட்டுப்படுத்த முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவனாலும் கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணை நின்றால் நாங்கள் இந்த நாவை கட்டுப்படுத்தி ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாய் வாழ முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், எல்லா தீமைக்கும் விலக்கி காரும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.